பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கம் பெரியது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் நீங்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நாம் கர்த்தரை சேவிக்கும் போது, கர்த்தரை தொழுது கொள்ளும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்போது, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவரை தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இறங்கி வருகிறார், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இறங்கி வருகிறார், நம்முடைய கையின் பிரயாசத்தில் இறங்கி வருகிறார், நம்முடைய வருமானங்களில் இறங்கி வருகிறார். நம்முடைய அப்பம் அதை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து வியாதிக்கு கர்த்தர் நம்மை விலக்குகிறார். அப்பத்தினாலே தண்ணீரினாலே வருகிற வியாதிக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். நம் கையிட்டு சம்பாதிக்கிற அப்பம், நம் கைசிட்டு சம்பாதிக்கிற தண்ணீர், இவற்றை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து அது நமக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் உதவி செய்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை நாங்கள் உம்மை சேவிக்கிறோம். அப்படி பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரை நாங்கள் ஒருவரையே சேவிக்கிறோம்ப்பா. அப்பத்தையும் எங்க தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. இதுவரைக்கும் ஆசீர்வதிச்சிங்க இல்லையா? தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கேட்கலாமா? நல்ல ஆண்டவரே, எங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவரே, வியாதி எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவரே, அப்படியே எங்கள் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை எங்களை விட்டு விலக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம், எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.